எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். அதுக்கப்புறம் உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். இந்த எலும்புகளை குறித்து நம்ம வேகமாக படித்தோம். எலும்புகள் யாரை காட்டுதுன்னா ஒரு தனி மனிதன். 37 அதிகாரத்தில் எலும்புகள் எதை காட்டுதுன்னா ஒரு தனி மனிதனுடைய ஆவிக்குரிய நிலவரம். எலும்புகள் எதை காட்டுதுன்னா ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு வீட்டில் இருக்க 4 பேர் 5 பேர், அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய நிலவரம். மூணாவது, அந்த எலும்புகள் எதை காட்டுதுன்னா இப்போது இருக்கிற ஆவிக்குரிய ஐக்கியத்தை காட்டுது. ஆவிக்குரிய ஐக்கியம் சபையில் யாரோட ஐக்கியமாக இருக்குமா இல்லையான்றது, உடந்து இருக்குதா உடந்து இல்லையா, ஒட்டி இருக்குதா என்பதை எல்லாரையும் பார்த்து சோத்திரம் பண்ணுறது, சிரிக்கிறது, பேசுறது, அதை வச்சு தான் ஐக்கியம் இருக்குது. அது ஆவிக்குரிய ஐக்கியம். அப்புறம் இப்போதுக்கு ஆவிக்குரிய சபைகளுடைய ஆவிக்குரிய நிலவரம் அதை காட்டுது. நிகழ்கால ஸ்தாபன சபை என்ற பெயரில் போர்டை வச்சு, ஸ்தாபனத்தை வச்சு, எங்கள் சபை தான் உபதேசம், உன் சபை உபதேசம் இல்லைன்னு சொல்லி தான் உபதேசத்தை உயர்த்தி இயேசு விட்டாங்க ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனங்கள் சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், டிஎல்சியாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், ஏசிபிஎம்மாக இருக்கட்டும், ஏசிஏவாக இருக்கட்டும், ஸ்தாபனன்ற பேரை முக்கியப்படுத்தி எங்கள் சபை, என் உபதேசம், எங்கள் சபை, பைபிளில் இருக்குது எங்கே போச்சு? பைபிளில் இருக்கிறத உயர்த்தி பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. 5 விதமான உலர்ந்த எலும்புகள். 5 விதமான உலர்ந்த எலும்புகள். ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று குடும்பம், இன்னொன்று நம்ம வந்துட்டு இருக்க சபையினுடைய ஐக்கியம், 4வது எல்லாருடைய ஆவிக்குரிய சபையினுடைய இழிவான நிலவரம், அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஸ்தாபனம் என்கிற பேரில் இருக்கிற ஒரு பணத்துக்காக, வருமானத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக செய்யப்பட்ட பிஸ்னஸ் போன்ற ஊழியங்களுடைய நிலவரம், எல்லாவற்றையும் ஆவியானவர் அங்கே எழுதுகிறார். ஸோ முதல்ல இந்த இவர்கள் எலும்புகளா, இந்த இஸ்ரவேலர்கள் எலும்புகளா? முதல்ல எலும்புகள் இல்லை, குதிரை மேலே ஏறி ஓடுற சேனை. ஒரு பெரிய சேனையாக இருந்தாங்க, பெரிய சேனையாக இருந்தாங்க. சத்துருக்கள் கையில் பெற்று விழுந்து போனாங்க. பள்ளத்தாக்கில் யுத்தம் வந்தபோது, அமெரிக்கர் வரும்போது, பெலிஸ்தியர் வரும்போது, மோவாபியர் வரும்போது, அம்மோனியர் வரும்போது யுத்தங்கள் நடந்துச்சு. தாவீது காலத்திலே கர்த்தர் எல்லா யுத்தத்தையும் ஜெயம் கொடுத்தார். தாவீதுக்கு பிறகு உள்ள காலத்தில் பாபிலோனியர் வந்தாங்க, அம்மோனியர் வந்தாங்க, மோவாபியர் வந்தாங்க, ஆசீரியர் வந்தாங்க. யுத்தத்தில் யுத்தத்தில் போராட்டத்தில் உலகமாக யுத்தத்தில் அடிப்பட்டவன் அடிபட்டு, ஒரு காலத்தில் வலிமையான சேனையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிபட்டு பட்டு விழுந்ததுனால தலை சதறி, கால் சதறி, கை சதறி, எல்லாம் 3 ஆயிரக்கணக்கான எலும்புகள் சதறி இருக்கிற பள்ளத்தாக்குக்குள்ள கர்த்தர் தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்துறார். 37. ஸோ இது அந்த எலும்புகளை பார்த்து நீங்கள் பார்க்கும்போது இது இப்படி ஒரு காலத்தில் இருந்ததில்லை. சொல்லுங்க, இது இப்படி இந்த ஒரு காலத்துக்கு இது இப்படி இருந்ததில்லை. ஒரு காலத்தில் இது ஒரு சேனை, ஆனால் இது இப்படி, இப்பொழுது இது இப்படியானது. ஆனால் இன்னவ மாற வேண்டும், இப்பொழுது ஒரு சேனையாக மறுபடியும் மாற வேண்டும். விளங்குதா? திரும்ப சொல்றது பயமா இருக்கு எனக்கு. ஒரு வாசனை திருப்பி சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்குது. கல்லடி குணம். இது இப்படி இருந்ததல்ல, இது இப்படி ஆனது. ஒரு காலத்தில் பெரிய சேனை, ஆனால் இப்பொழுது ஒரு சேனையாக மாற வேண்டும். அதுக்கு தான் இப்போ இந்த காரியத்தை கர்த்தர் எலும்புகளின் இன்னமுள்ளதாக்குவான்னு பேசுறேன். ஆமென், ஹல்லேலூயா. இது இப்படி ஆயிட்டதை கண்டுபிடிச்சது யாரு? எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. எங்கள் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கை,
சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்ட எலும்பா இருக்கும். வெளியே சொத்தாலும் ஆனால் உள்ள பார்த்தா தண்ணி இருக்காது, நெஞ்சில் இறக்கம் இருக்காது, அன்பு இருக்காது, தண்ணி இருக்காது, நீர் பாய்ச்சல் இருக்காது, தோட்டம் இருக்காது, ஆண்டோட கிரியை இருக்காது, வரங்கள் இருக்காது, வல்லமை இருக்காது. ஆனால் வெளியே வந்து பண்ண அடிக்கும். அதை வச்சு ஏமாந்துடாதீங்க, சத்தத்தை வச்சு ஏமாந்துறீங்க. உள்ள தோட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அண்ணால போல செழிப்பாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இப்படி இல்லை, இது இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சது யாரு? பரிசுத்த. ஐயோ, அதை சொல்றது கூட கஷ்டமா இருக்குது. இது இப்படி ஆயிடுச்சு இல்லை, இது இப்படி இல்லை. ஒரு காலத்து இது இப்படி இல்லை, ஒரு சேனையை அணைச்சி இது இப்படி ஆயிடுச்சு. அதனால்தான் இந்த ஆவியானவர் என்ற வார்த்தை கூட எலும்புக்குள்ளது மெதுவாக வருது. கண்டுபிடிச்சவர் யாரு? கொஞ்சம் உயிர் இருக்குது எலும்புல. இதெல்லாம் சொன்னதான் பாஸ்டர் திருப்பி திருப்பி பேசுகிறான்னு என்ன பண்ணுறது? நல்லா பட்டுன்னு அடித்தா ஸ்க்ரூ அடித்தா சல்லுன்னு மண்டையில் போகணும் உள்ள விருண்டு. கேட்கக்கூடாதெல்லாம் ஷார்ப்பை ஞாபகம் வச்சுப்பாங்க, கேட்க வேண்டியதை விட்டுருவாங்க, பிடிச்சிக்க வேண்டியதை விட்டுருவாங்க, பிடிச்சிக்க கூட அதை. நல்லா வாத்தியார் ஸ்கூலில் கிளாஸ் நடத்துகிறாரு, நல்லா கணக்கு போட்டிருக்க, எல்லாருக்கும் மண்டையை எரிச்சாலாம் எரிச்சு ஒருத்த மாத்திரம் சொல்றான் எல்லாம் ஏறிச்சு சார், ஆனால் வால் மட்டும் ஏறல. என்னடா வால் மட்டும் ஏறல? அந்த பையன் என்ன பண்ண, அவன் பாவம் காலில் 1 மணி நேரமாக கணக்கு எழுதி நெஞ்சு கிழிச்சு கத்துறாரு. இந்த பையன் பின்னாடி உட்காந்து அந்த போர்டு பின்னாடி பள்ளி வந்துட்டேச்சு. இந்த பள்ளியை பார்த்துக்கிட்டே 4 கால் நடக்குதா, 3 கால் நடக்குதா, ஒத்த கால் குடஞ்சிக்குதா, வால் கட்டாக இருக்குதான்னு பார்த்துட்டேன்னா மெதுவாக போச்சு போச்சு போச்சு. போர்டு பின்னாடி பாதி பள்ளி போன பிறகு இவர் கேட்குறாரு, தப்பா தம்பி கஷ்டப்பட்டு பேசினேன்னு உக்கான கற்றுக்கொன்னே எல்லாம் ஏறிச்சா? அந்த பையன் சொல்கிறான், எல்லாம் ஏறிச்சு சார், வால் மட்டும் ஏறல. அவன் எதை பார்த்தான்? கணக்கா பார்க்கல, வாத்திய சொல்லி கொடுத்த விட்டான், பள்ளியை பார்த்தான். ஆகினாலும் இந்த இடத்துல நான் கஷ்டப்படுறேன் ஊழியத்தில். ஏன்னா பள்ளி வாழை பார்த்துட்டு போயிடுறோம், ஆனால் போட்ட கணக்கை பார்க்கல, போடப்பட்ட வசனங்களை பார்க்கல, போடப்பட்ட வசனங்களை கேட்கல. வசனம் தான் கேட்க வந்தேன், இங்கே வாழை தானே பார்த்துட்டு போனேன், வசனத்தை கேட்கலையே. வால் பார்த்தேன், வால் பார்த்தேன், வால் பார்த்தேன். வால் நிச்சயத்தை போய் பாரு, ஆலயத்திலிருந்து வசனத்தை கேள். ஆமென், அல்லேலூயா. இப்படி இருந்ததில்ல, ஆரம்பத்தில் இப்படி கிடையாது. அம்மாலாம் வந்த நாட்களில் எலும்புகள் உயிராச்சு, அல்லேலூயா ஆமீன், குதிரை பறந்துச்சு. இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆயிடுச்சு தெரியல. ஒரு காலத்தில் சேனை தான், இப்போ சேனை கிழங்கா மாறிடுச்சு, சேப்பங்கிழங்கா மாறிடுச்சு. இப்போ சேப்பங்கிழங்க எப்படி மாறணும்? திருப்பி சேனையா மாறணும். கண்டுபிடிச்சு யாரு? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய ஆவிக்கு நிலவரத்தை கண்டுபிடிக்கிற யாத்திரமா பரிசுத்த ஆவியானவர். கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பார்க்கிறவர். 1 Corinthians 2:10 ஆவியானவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான்னு வாசிக்கிறோம். ஆதாம் பாவம் செஞ்சுட்டு யோபுல எழுத, யோபு 33, 31, 33 யோபு 31 33 ஆதாம் பாவத்தை அறிக்கையிடவில்லை என்பதை யோபு எழுதுறார். ஆதாம் பாவம் செய்து ஆதியாகமம், யோபு எழுதுறது சங்கீதத்துக்கு முன்னாடி எழுதுறார் 33. அப்போ இடையில மோசே கூட ஆதாமுடைய பாவத்தை அறிக்கையிடலன்னு எழுதலை. மோசே ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம் என்ன எழுதுனா, அந்த மோசே கூட ஆதாம் பாவம் செய்து அறிக்கை செய்யணும்னு எழுதல. யோபு எழுதுறான் 32, 33 ஆதாம் அறிக்கையிடாத பாவம். ஸோ அறிக்கை செஞ்சிருந்தா ஆதாமுக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆமீன். ஆதாம் பாவம் செய்தான். 1500 வருஷம் கழிச்சு மோசேயினால் செத்த பிறகு 1500 வருஷம் கழிச்சு யோபுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆவியானவர் இருந்தால் தான்
உனக்குள்ள ஆவியானவர் சரியா உள்ள வந்தாதான், சரியா உள்ள வந்து கிரியை செஞ்சுதான் நீ நீ உழந்த எலும்பா இருக்கிறியா இல்லை உயிருள்ள எலும்பா இருக்கிறியா என்பதை ஆவியானவர் தான் கண்டுபிடிக்க முடியும். தவிர பாஸ்டாலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீயே கண்டுபிடிக்க முடியாது. ஆவியானவர் தான் கண்டுபிடிக்கணும். ரோமர் 8:27 வாசிங்க. ரோமர் 8:27 வாசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல், அவர் வேண்டுதல் செய்கிறார். நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, நம்ம செல்வ நைட்டில் தூங்கிடுவோம், களைச்சி போயிடுவோம், பலவீனமாக இருக்கும், சோர்ந்து போயிடுவோம், ஜெபிக்க முடியாதவர்களாக இருப்போம், குறைவாக இருப்போம். ஆனால் ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்ட ஆவியான சும்மா இருக்க மாட்டார். ராத்திரி பகலும் நமக்காக வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கிறார். அதனால தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆவியானவர் ஜெபிக்காவிட்டால் நாம இவ்வளவு இருக்க முடியாது. ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு, ஆவியான உள்ள வந்துட்டாரு, ஒவ்வொரு வேலையை கரெக்டாக செய்கிறாரு. நாம ஜெபிக்கிறோமே இல்லையோ, அவர் கரெக்டா பிதாக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையில கரெக்டா இருப்பார். அவர் உண்மை இல்லவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும்போது 3ஆம் வசனம் வாசிக்கும்போது, அனனியா சப்பீராலும் கீழே விழுந்தாங்க, செத்து விழுந்தாங்க. ஏன் விழுந்தாங்க? ஏன் விழுந்து எலும்ப மாறினாங்க? ஒரு காலத்தில் நல்ல விசுவாசிகள் தான், 120 பேரோட அபிஷேகம் பெற்றவங்க தான், தீர்க்கதரிசனம் சொல்றவங்க தான், அந்நிய பாஷை பேசினவங்க தான், வைராக்கியமாக இருந்தவங்க தான், எழும்பி பிரகாசித்தவன் தான், பிரகாசமான மனுக்கள் இருந்துச்சுதான். இடத்த விற்று, வீட்டை விற்று 50 லட்சம் காசை பார்த்தோன்னே இயேசு காணாத போயிட்டார். சிலருடைய வாழ்க்கையில் காசு வந்தவுடனே உழந்து எலும்ப மாறிடுவாங்க. ஒவ்வொரு காசை பார்த்தோன்னே இயேசு காணாத போயிடுவார். காசு வந்துச்சுன்னா கொடுத்துக்கிற மாட்டாங்க, காசு வந்துச்சுன்னா ஜெபிக்க மாட்டாங்க. காசு தலைக்கு மேலே காசு பணமும் கொட்டுச்சுன்னா ஜபம் வேணாம், சர்ச் வேணாம், கூட்டம் வேணாம், பிக்னிக்கு போ, ஊருக்கு போ, சுத்த போயிடும். ஏன்னா காசு நிறைய கொடுத்தாராண்டவர். இப்போ அன்னிய பின்னாடி காசு வந்துடுச்சு, எடுத்த விற்றாங்க, 50 லட்சம் ரூபா வந்துடுச்சு. பொண்டாட்டி புருஷன் வீட்டுக்குள்ள பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? உளுத்து கொண்டு போயிட்டு பேதுரு அப்போஸ்தலன் கேளு, உளுத்து கொடுத்துடக்கூடாது, நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கலாம், நாளைக்கு பிள்ளை பெற்றுக்கிட்டா அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு யூஸ் ஆகும், எடுத்து வை, உரக்கட்டு. 35 லட்சம் 40 லட்சம் அவ்வளோ கூட வேணாம், 5 லட்சம் கொடுப்போ. எல்லாமே ஆதிய புருஷனாக்கள் இடத்த விற்று கத்தருக்காக ஊழியத்துக்காக கொடுக்குறாங்க டைமில் இவங்க ஒழிச்சு வச்சாங்க. இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. மறைச்சு 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 மறைச்சி இங்கே வந்து பேதுரு கேட்குறான், நிலத்தை இவ்வளோக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இவ்வளோக்கு தான் விற்றோம். ஓகே. பேதுரு ஒன்றும் சொல்ல, ஒரே வார்த்தை சொன்ன, பரிசுத்தாவிக்கு விரோதமா நீங்கள் போய் சொன்னீங்க. எனக்கு விரோதமாக போய் சொன்னால் பரவாயில்ல, ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் சொன்னால் அது பரிசுத்தாவிக்கு விரோதமாக சேர்ந்து சொன்ன போய் தான் அது. அங்கேயே செத்து விடுதாங்க. அவள் வந்தா, அடுத்த அவள் வந்தா, புருஷன் முன்னாடி ஜாடிக்கேற்ற முடியல, ஜப்புன்னு வந்துச்சு. என்னம்மா உன் கதை என்னம்மா, எவ்வளோக்கு வைத்தீங்க? நான் இவ்வளோ தான் வைத்தேன். ஓ, 2 பேர் பேசி பொய்க்காரர்கள். முதல்ல கத்த சபையில் அடி போட்டு யார் தெரியுமா? பொய் சொன்னவங்களாம் அடிச்சார். விபச்சாரம் பண்ணவங்களோட அடிக்கல, பொய் சொன்னவங்களாம் உதச்சார். அதனால சபைக்குள்ள பயம் உண்டாயிடுச்சு. அவங்க ஒழிச்சு வச்சது யாருக்கு தெரியும்? வீட்டில் பீரோவில், குக்கரில், கட்டில்களில் ஒழிச்சது யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவருக்கு பொய் பேச முடியாது. அதனால உழந்து இரும்புலாக புணமாக படுத்தாங்க. இவங்க அப்படி இருந்தவங்க கிடையாது. இவங்க நல்ல ஆவியில் நம்பினவங்க, நல்ல அந்நிய பாஷை பேசினவங்க, நல்ல தீர்க்க சொன்னவங்க. இப்போ அங்கே பணமாக எடுக்கிறாங்க.
இது சேனையை மாற்ற முடியாது. எத்தனை தடவை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் டவுன் ஆகும் போதெல்லாம் யோசிப்பாங்க. எங்கேயோ பொய் சொல்லியிருப்போம், எங்கேயோ சாக்கு போக்க சொல்லியிருப்போம், எப்பயோ ஊழியக்காரை பற்றி பேசியிருப்போம், இல்லை மற்ற விசுவாசி பற்றி பேசியிருப்போம், குற்றம் பேசி தெரிஞ்சிருப்போம். சபைக்கு வந்தால் அபிஷேகம் டவுன் ஆகிடும். டவுன் ஆனோன்னு யாரை வந்து குறை சொல்லணும்னா, பாஸ்டர் இன்னைக்கு சரியாக நடத்தலை, பாஸ்டர் சரியாக நடத்தலை, உன்னுடைய ஆத்மா கர்த்தருடைய சம்பளத்தை கரெக்டாக வைக்கலை. அல்லேலூயா. என்னாச்சு? எலும்புகள் என்னாச்சு? நின்றுமுள்ளது ஆக முடியல, அது செத்த பணமும் ஆயிடுச்சு. இது முதலாவது. நமக்குள்ள பொய்யை எடுத்து போட்டால், நமக்குள்ள ஐக்கியம் வந்துடுச்சுன்னா, பிரிந்து கொண்ட எலும்புகள் ஒன்றா சேருமானா கணுக்காலும் முட்டுக்காலும் கை எலும்பும் கால் எலும்பும் தலை எலும்பும் சேர்ந்து கொண்டால் அதுக்கு ஜீவன் உண்டாயிடும். அல்லேலூயா. அப்போ எதுக்காக கத்துறங்க? அந்த ஒரு நோக்கத்துக்குள்ள கத்துற அழைச்சாரு. அப்போ பெரிய எலும்பு, கை எலும்பு, சின்ன கை எலும்பு வர ஒத்துழைக்கிறேன்னா பெரிய எலும்பு சின்ன எலும்புக்கு உதவி செஞ்சுக்கணும். பெரிய விசுவாசி வந்து புது விசுவாசிக்கு உதவி செய்யணும். அது பலவீனமாக இருக்கும், அது வீக்காக இருக்கும், அது ஜெபிக்காத ஆளாக இருக்கும். பழைய காலத்தில் ஜெபிச்ச விசுவாசிங்க அது உடந்த எலும்பு ஆயிடுச்சுன்னா அது எப்படி உதவி செய்யும்? புதுசாக வந்த விசுவாசிங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, பலவீனமாக. அவங்களுக்கு பழைய விசுவாசிங்க, உரம் பாய்ஞ்ச விசுவாசிங்க, ஸ்ட்ராங்காக இருக்க விசுவாசிங்க இறங்கி போய் தங்களை தாழ்த்தி ஒரு வருஷம் விசுவாசி கூட உட்காந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை வாங்கி கொடுக்கணும், சத்தியத்துக்குள்ள நடத்தணும், அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும். இப்போது நான் பெரிய ஆள், நான் சின்ன ஆள் உதவி செய்ய மாட்டேன். நீ இப்போ வந்து விசுவாசி, நான் அப்போ வந்துருக்கிறேன், நான் அப்போட்லேருந்து வரேன். நாங்களாம் பழைய காலத்தார்கள் தெரியுமா? முத்துன வாழைக்காய் தெரியுமா? முத்துனவங்களாக இருக்கதான் சின்ன பிஞ்சு பிள்ளைகளை பக்காவாக வளர்ப்பாங்க. சில வீட்டில் பிள்ளைங்களை பெற்றாங்கன்னா தாய் வளர்க்காத பிள்ளைங்களை. முதல் பிரசவம் அம்மா எங்கே போய்டுனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும். ஏன் அம்மா வீட்டுக்கு போய்டும் தெரியுமா? நான் பிஞ்சு, அவங்க முத்துனவங்க, அவங்க நிறைய பிள்ளைகளை பார்த்தவங்க, எங்களை தான் பெற்று வளர்த்தவங்க. அதனால் பெற்றுன்னு தாய் என்ன பண்ணும், நான் பெரிய ஆளுன்னு சொல்லாது, தாழ்மையாக போய் அந்த குழந்தைய போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து, அம்மா எனக்கு குளிப்பாட்ட தெரியாதும்மா அப்படின்னு தாழ்த்தி கொண்டு கொடுக்கும். அப்போ என்ன செய்யும் அம்மா? சரி தாழ்மையாக அந்த புள்ள வந்துச்சு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி குளிப்பாட்டி தலைக்கு ஊற்றி விட்டு காதில் தண்ணி போகாமல் ஊற்றி எல்லாம் பண்ணும். அதுபோல் சபைக்குள்ளே வரும்போது புதிய ஆத்மாக்கள் குழந்தைங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் அவங்களோட பெரியவங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் 25 வருஷம், நீ 15 வருஷம், நீங்கள் இப்போ வந்தீங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டரை பற்றி? சூப்பர், நல்லா முத்துன வாழ்க்கை தான். இப்போ நீங்கள் இப்போ வந்தீங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும்? நான் 25 வருஷமாக சபையை பார்க்குறோம். இவங்களாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, பாஸ்டருக்கு மேலே ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு. எப்படி சபை இருக்கணும், இருக்க வேண்டிய சபை உழந்த எலும்பாக இருக்குது, இன்னும் உடைக்க பார்க்குறான். அன்பாக பேச வந்தவங்களை பார்த்து அவங்கள்ட்ட ரொம்ப பேசி உழந்த எலும்பை உடைக்கிறீங்க. நாம் செய்து என்னன்னு நமக்கே தெரியாது. பிதாவே இவர்கள் செய்து இன்னதென்று இவர்களுக்கே தெரியாது, இவர்களை மன்னியும் ஜோமனர் ஏசாமி. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் உழந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. நாங்கள் அப்படி அந்த காலத்தில் அப்படி இல்லை சிஸ்டர். இப்போ தான் நாங்கள் இப்படி ஆகிட்டோம். நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் திருச்சிக்கு போவோம், ஒன்றா தான் தஞ்சாவூர் போவோம், ஒன்றா தான் கொடைக்கானல் போவோம். இப்போ தான் நாங்கள் உணர்ந்து போயிட்டோம், அதனால தான் நாங்கள் சர்ச்சுக்கு வரல, எங்களுக்கு ஒருமனை இல்லை, ஐக்கியம் இல்லை, நாங்கள் சரியில்லைன்னு சொல்லி புதிய ஆத்மாக்களையும் சரியாவாங்க. அவங்க கெட்டு போக மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த சபையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த பாஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? நான் ரட்சிக்கப்படும்போது நீ பறக்கக்கூட இல்லை. நான் ரட்சிக்கப்படும்போது அநேகர் ஸ்கூலுக்குள்ளே போகல. 82 ரட்சிக்கப்படும்போது எத்தனை பேர் பறந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா ரட்சிக்கப்படப்பட்டது 1945.
என் தாத்தா ரசிக்கப்பட்டது 1920. நாங்கள்லாம் மொத்தம் 100 வருஷம் விசுவாசிகள் டோட்டலாக. உங்கள் டோட்டல் குடும்பம் சேர்த்தா கூட 100 வருஷம் வராது. பேச்சு பாரு, பேச்சு மாற்றுங்க. அன்பாக கூப்பிட வராங்களா? வரோம் சிஸ்டர். நீ இப்போ வந்து விசுவாசி, நான் அப்போ வந்து பேசாத பேசாத மாற்று. அதனால எலும்புகள் ஒன்றாக முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன், ஒத்துமை வரணும், ஐக்கியம் வரணும், அன்பாகணும். 24 உபவாசம் வச்சா அந்த உபவாச நாட்களை குழப்பம். உபவாசம், ஜெபம், ஐக்கியம், பாடு. நான் பசி பட்டினியில் இருந்தால் கூட சொல்ல மாட்டேன். உபவாசம்னா உபவாசம், கண்டிஷனாக உபவாசம், 3 வேளை உபவாசம், ராத்திரி முழுசு எச்சு முழுங்காம, தண்ணி முழுங்காம, சரியான உபவாசம். ஏன் போடுறோம்? எலும்புகள் ஒன்றாகணும், ஐக்கியமாகணும், சேனையாக வரணும், ஆதிலுக்கு அபிஷேகம் வரணும், பழையபடி சபை வரணுன்ட்டு 5-6 வருஷமா 2018 முயற்சி எடுக்கிறேன். இங்கே உடைக்கணும். நான் பழைய ஆளு, நீ புது ஆளு. நான் அப்போ வந்து எனக்கு எல்லாம் தெரியும். என் பாஸ்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? முதல்ல என்ன தெரியும்? என்ன நான் பிறக்கும்போது நீ எங்கே இருந்த? நான் காலேஜ் படிக்கும்போது நீ எங்கே இருந்த? நான் ரட்சிக்கப்படும்போது நீ எங்கே இருந்த? நான் அபிஷேகம் பண்ணும்போது நீ எங்கே இருந்த? ஞானசாரம் எடுக்கும்போது நீ எங்கே இருந்த? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நீ எங்கே இருந்த? நான் ஹாக்கி விளையாடும்போது என்ன பார்த்தியா? கிரிக்கெட் விளையாடும்போது பார்த்தியா? அபிஷேகம் பெற்றும்போது பார்த்தியா? ஒன்றும் தெரியாமல் வாய்க்கு வந்தது பேசிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குருவி புத்தி தான். கழுகுக்குள்ள பார்வையில் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகினால பெரிய விசுவாசிகள் சின்ன விசுவாசிகளுக்கு நீங்கள் நல்லது சொல்லிக் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். எலும்புகள் பிரியாதபடிக்கு பார்க்கணும். பிரிவினை உண்டு பண்ணக்கூடாது. எலும்புகள் உணர்வுல தான் மாறணும். அப்போ தான் அவங்க பலப்படுவாங்க. சபைக்குள்ளே பிரிவினை வராதபடிக்கு பேசணும். இப்படி வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் என்பதற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. இது இப்படி இருந்ததில்லை. 25 வருஷம் முன்னாடி இது இப்படி இருந்தது கிடையாது. இப்போ பேசுகிற இந்த விசுவாசியம் 25 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தது கிடையாது. இது இப்படி ஆயிடுச்சு. ஒரு சேனையாக இருந்துச்சு, வேகமாக யுத்தத்துக்கு பறந்துச்சு, ராத்திரியில் உட்காந்துச்சு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணிச்சு, பிசாசு ஓட்டும் போது கூட வந்துச்சு. இப்போ அந்த பாஸ்டரை பற்றி எங்களுக்கு தெரியும். உழந்து போச்சு. உழந்த எலும்புகளை மாற்ற வேண்டுமானா நமக்கு மனசில் தெளிவு உண்டாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எதுக்காக கர்த்தர் தியாகம் பண்ணார் தெரியுமா? ஏன் சிலுவையில் தியாகம் பண்ணார்? ஒரு நோக்கத்துக்காக. என்ன நோக்கம்? தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நாமும் பரிசுத்தப்படுவதாக. இதில் வந்து பிஸ்னஸ், சபை பிஸ்னஸ் கிடையாது, சபை வியாபார ஸ்தலம் கிடையாது. சபையை நீங்கள் பிஸ்னஸ் நினச்சிட்டு வந்தால் தான் பிரிவினை உண்டு பண்ணுவீங்க. சபை தேவனுடைய ராஜ்யம், தேவன் நாம உயர்த்தப்படுகிற இடம், தேவன் மகிமைப்படுகிற இடம். இதில் பிரிவினைக்கு, பிசாசுக்கு பிரிவினைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லை. அப்போ என்ன செய்யணும்? எலும்புகள் நின்று முழுதாக வேண்டும். அதுக்கு புதிய அபிஷேகம் எங்கள் எலும்புல ஊற்றப்பட வேண்டும். ஒரு புதிய வைராக்கியம், ஜெபாவி ஊற்றப்பட வேண்டும். ஒரு புதிய பரிசுத்தம், ஒரு வல்லமை ஊற்றப்பட வேண்டும். ஒரு புதிய மன்னிக்கிற கிருபை எங்களுக்குள்ள வர வேண்டும். ஒருவர் விட்டு கொடுக்கிற கிருபை வந்துச்சுன்னா தான் ஜெபம் பத்தி எரியும். இவனே உலக எலும்பு உயிரோடு பிசாசு பிடிக்காது. பிசாசுக்கு என்ன பிடிக்காதுன்னா, உயிர் இந்த பள்ளத்தாக்கில் எலும்பாகவே இருக்கட்டும், எந்திரிச்சிடக்கூடாது. அது எந்திரிச்சு ஜெபிச்சதுன்னா பேயை ஓட்டிட்டு வாங்கன்னு பிசாசு தெரியும். அப்போ ஒரு நோக்கத்துக்காக, எதுக்காக அந்த பள்ளத்தாக்கில் இருந்தவங்கள ஒரு சேனையாக இருந்தாங்க, ஒரே நோக்கத்துக்காக இணைஞ்சாங்க. அந்த நோக்கம் சரியாக இருந்துச்சு. அந்த நோக்கம் சாதாரண நோக்கம் அல்ல, ஆழமான நெருக்கம். கர்த்தரோடு ஆழமான நெருக்கம். 120 பேர் ஒன்றை சேர்த்தாரு, மேன்பாளையில் உட்கார சொன்னார். ஒரே நோக்கம், பரிசுத்த வர வரைக்கும்
உட்காருங்கனாரு. நோக்கம் என்னது? ஆவியானவர். மேலே உட்கார்ந்தாங்க. மந்தார் ஆவியானவர் சும்மா அடிச்சார் காத்து, எல்லாம் அசைஞ்சது, அந்நிய பாஷை பேசுறாங்க. சபை உருவாக்கப்பட்டது. எலும்புகள் எழும்பி நின்றது. இயேசு சிலுவையில் மரிச்ச போது எல்லா சதனையும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த போது 5000 பேர் சாப்பிட்டவன் ஓடி போயிட்டான், 4000 பேர் சாப்பிட்டவன் ஓடி போயிட்டான், ரொட்டி சாப்பிட்டவன், மீன் சாப்பிட்டவன் எல்லாம் ஓடி போயிட்டான். ஆனா 120 பேர் மட்டும் நின்னாங்க. அவங்க நோக்கத்தோடு இணைஞ்சாங்க. அந்த நோக்கத்தோடு இணைஞ்சாங்க. நோக்கம் என்னது? இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். நோக்கம் என்னது? சபை உருவாக வேண்டும். நோக்கம் என்னது? சபை அக்கினியாக எரிய வேண்டும். நோக்கம் என்னது? வியாதியஸ்த குணமாக வேண்டும். நோக்கம் என்னது? எலும்புகள் இன்னமுள்ளதாக வேண்டும். அல்லேலூயா. அவன் கர்த்தர் அவளை அபிஷேகம் பண்ணினாரு. மேல் மாடியில் அபிஷேகம் ஆடி குதிச்சதுல அவங்க போட்டு சத்தத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நோக்கத்தோடு, ஒரே நோக்கத்தோடு கர்த்தர்கிட்ட சேர்ந்து நெருங்கி வரும்போது, நோக்கத்தோடு நெருங்கினால் நோக்கத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனத்தை கண்டேன். சந்தோஷம். தரிசனம் கண்டேன். ஆமேன். தரிசனத்தை கண்டேன், தரிசனத்தை நெருங்கினேன், தரிசனத்தை அடைந்தேன். மோரியா பர்வத்துக்கு போ, ஈசாக்கு கொடு. 3 நாள் நடக்கிறான். அப்புறம் மோரியான்றது கர்த்தர் காட்டின தரிசனம். அங்கே போ. இப்போ நடந்து பிள்ளையை கூட்டிகிட்டு வரான். மோரியாக்கு வந்தான், மேலே ஏறிட்டான், அடைஞ்சிட்டான். கண்டேன், நடந்தேன், நெருங்கினேன். சாலையில் கூட சொல்லலை. என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கு போய் சொல்ல, அம்மாட்ட சொல்ல, பாட்டிகிட்ட சொல்ல, தங்கச்சிட்டு சொல்ல, அக்காட்ட சொல்ல, வேலைக்கார்ட்ட சொல்ல. கத்தை காட்டினார். நடந்தேன், நெருங்கினேன், அடைந்தேன், கத்தியை ஓங்கினேன். கத்தர் ஆட்டுக்கடாவை கொடுத்தார். இப்போ விழுந்த எலும்புகள் ஈசாக்கை கத்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஏன் எலும்பு உழந்து போச்சுன்னா, எசேக்கியேல் 37:2 ஒரே வசனம் வாசி டக்கு முடிக்கணும். சீக்கிரம் முடிக்கணும், நாசமாக போயிடணும். நம்முடைய வாழ்க்கை இன்னும் சரியாகாமல் கஷ்டப்படுற காரணம் சீக்கிரம் முடிச்சிடு நாங்கள் கெட்டு போயிடும். 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். 37:2 எசேக்கியேல் 37:2. சுற்றி நடக்க பண்ணினார். மிகவும் உழந்தது மாதிரி. இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் பேசி அது உழந்து போயிடுச்சு. ஒரு காலத்தில் அது உழந்து இல்லை. அந்த எலும்புக்குள்ள கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு, கொஞ்சம் ரத்தம் இருந்துச்சு, கொஞ்சம் நரம்பு இருந்துச்சு, கொஞ்சம் வாட்டர் ரத்தம் ஈரம் இருந்துச்சு, கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல ஈரம் இருந்துச்சு. இப்போ என்ன இல்லை, நெஞ்சில் ஈரம் இல்லை, ஈவு இறக்கம் இல்லை. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் ஈவு இறக்கம் இருந்துச்சு, எல்லா எலும்புகளும் இருந்துச்சு. இப்போ இது வறண்டு போயிடுச்சு. இப்போ ஈரப்பதத்தை வெளியேந்து கொடுக்க முடியுமா, இல்லை உள்ளேருந்து வரணுமா? ஈரப்பதம் வெளியேந்து வராது. நீ அன்பாரு சொல்லி வராது. ஈரப்பதம் உள்ளேருந்து வரணும். உள்ளேருந்து ஈரம் வந்துச்சுன்னா தான் இயேசு மேலே அன்பு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படி சும்மா சொல்லலாம், அது ஒரு பகுதி. அது ஒரு பகுதி. இன்னொரு பாதி மனசில் நான் உண்மை நேசிக்கிறேன், அது பாதி மனசு. 4 பேர் கேட்குற மாதிரி ஒரு ஷோ காட்டுறதுக்காக நான் உண்மை நேசிக்கிறேன். அதிசயம் இல்லை, கண்ணம் மூடி வாயில் வார்த்தையே வராமல் மனசுக்குள்ளேயே ரொம்ப நேசிக்கிறான்னு அழுவாங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஈரம். அந்த ஈரம் சபையில் இல்லை, அந்த ஈரம் உள்ளத்தில் இல்லை. கடமைக்கு சர்ச்சுக்கு அப்படி வந்துட்டு போகிறோமே தவிர உள்ளத்தில் ஈரம் ஊறல, கிறிஸ்துவின் அன்பு ஊறல.
அந்த அன்பு உள்ள ஊறுச்சுன்னா கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அன்பு. இப்போ அந்த எலும்பல் எப்படி இருக்குது? வறண்டு இருக்குது. வறண்ட எலும்பல் என்ன ஆகணும்? ஈரமாக மாறணும். ஈரம் வெளியே வராது. ஈரம் வாஞ்சை விருப்பத்திலிருந்து தான் ஈரம் உண்டாகும். ஆமென். ஈரம் உண்டாகும். உண்மையான ஈரம் எங்கேருந்து வரணும்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஈரம் உண்டாகணும், இரக்கம் உண்டாகணும், தயவு உண்டாகணும். அன்பின் கனியோ அது ஆவின் கனியோ அன்பு, தயவு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம். 9 கனிகள் இருக்குது. எங்கேருந்து வருது? கனி எப்படி வரும்? வேருக்குள்ளே ஈரம் இருந்துச்சுன்னா தான் மேலே மரத்தில் பச்சையாக இருக்கும். ஈரம் காய்ச்சி போச்சுன்னா மேலே இலை வாடி போயிடும், கனியும் வராது. நம்முடைய இதயத்தில் நல்ல ஈரம், ஆண்டவருக்காக கொஞ்சம் ஈரம், ஏசா மேலே கொஞ்சம் பாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் ஈவு இறக்கம், 4 பேரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், கூட இருக்க விசுவாசியை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், சபை ஊழியத்தை நேசிக்கணும், சபை வளர்ச்சியை நேசிக்கணும், அபிஷேகத்தை நேசிக்கணும், வல்லமையை நேசிக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா போதும். அந்த கொஞ்சம் ஈரத்தை வச்சுட்டு கர்த்தர் உன்னை வளர செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஈரன் சொன்னது அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆமென். அன்பில்லாதவன் தேவன். மனுஷ பாஷை பேசினாலும் தூத்து பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு விட்டால் ஓசின் கைத்தாளம் போலவும் சத்தமிட்டு பெங்களது போலவும் தகரடப்பா மாதிரி ஆயிடுவேன். உள்ளத்தில் ஈரம் இருந்துச்சுன்னா தகரடப்பா இல்லை, அன்பினால் நிறைந்து துதிப்பேன், அன்பினால் பாடுவேன், அன்பினால் சோதரிப்பேன், அன்பினால் அழைத்து தேவ அன்பின் நெருக்கியும் அந்நாளுக்குள்ள அன்பு ஈரம் இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. குடிக்காரின்னு சொன்னாலும் அவளுக்குள்ள ஈரம் இருந்துச்சு. நமக்குள்ள ஈரம் இருக்குமானா உபத்திரம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், பசி வந்தாலும், துன்பம் வந்தாலும், மரணமானாலும், ஜீவனாலும் கிறிஸ்து நண்பை விட்டு பிரிப்பவன் யார்? பவுலுக்குள்ள ஈரம், சாகர வரைக்கும் ஈரம். ஈரம் இல்லாமல் நம்ம சாகக்கூடாது. நாம் மறிக்கும் போது ஈரம் இல்லாமல் செத்துட்டோம்னா பரலோகத்துக்கு கூட போக முடியாது. பவுலுக்கு சாகிற வரைக்கும் ஏசாமைய அன்பு வச்சிருந்தாரு. அதனால ஓட்டத்தை முடிச்சாரு, ஜெயத்தோடு முடிச்சாரு, கிரீடத்தை பெற்றுக்கொண்டாரு. யாரை உன்னை கஷ்டப்படுத்தி நீ அன்பாரு, நீ நேசி சொல்லி வரக்கூடாது. 10 வருஷம் விசுவாசிக்கு நான் சொல்லக்கூடாது, 5 வருஷம் விசுவாசிக்கு சொல்லக்கூடாது. உள்ளத்திலிருந்து வாஞ்சை என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். யோவான் 7:38. யாரும் நீ செபி சோத்திரம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. ஒருத்தன் ஏசாமியை விசுவாசிப்பானா வீட்லையும் செவிப்பான், காட்டிலையும் செவிப்பான், ரோட்லையும் ஜெபம் பண்ணுவான், சபையிலையும் ஜெபம் பண்ணுவான். அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான், உள்ளத்தில் தண்ணி வந்துடும், ஈரம் வரும். ஈரம் இருந்துச்சுன்னா அந்த நெஞ்சில் ஈரம் என்பது நிறைய பேர் நினைக்கிறேன். நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா கோமாளித்தனம் கிடையாது. தெய்வத்தை ஏமாற்றுகிறோம், அதனால் தெய்வத்தை ஏமாற்றுகிறோம். தேவன் ஏமாந்தவர் இல்லை, தேவன் ஏமாந்தவர் அல்ல. நெஞ்சில் ஈரம் இல்லை என்றால் குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை. நெஞ்சில் ஈரம் இல்லைன்னா வறட்சி உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீட்டில் அன்பு இல்லைன்னா வீடு வளராது, பிள்ளைகள் வளர மாட்டாங்க. வீட்டில் சரியான தேவ அன்பு ஊற்றப்பட்டால் பிள்ளைகள் படிப்பு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், புருஷ மனைவி உறவு நல்லா இருக்கும், ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஜெபம் நல்லா இருக்கும். ஈரத்தோடு ஜெபம் பண்ணி பாரு, உன்னுடைய செடி நல்லா வளருதா, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்களா, பேர பிள்ளைகள் வளர்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்தோமோ தெரியாது. இப்போயாவது எலும்புகள் இன்னும் உள்ளதாகட்டும். ஆமேன், ஆமேன். கொஞ்சம் ஈரம் வந்துச்சுன்னு என்ன ஆகிடும்? வறட்சி மாறும். இன்னும் கொஞ்சம் ஈரம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா சுவாபம் வரும், தேவ சுவாபம். இன்னும் கொஞ்சம் நிறைய நீர் பாய்ச்சி நிறைய ஈரம், நிறைய அன்பு பெருகினவன் என்ன பண்ணாங்கன்னா குடும்பத்தில் வருமானத்தில் வளர்ச்சி உண்டாங்க. இன்னும் இயேசப்ப மேலே அன்பு வந்துச்சுன்னா சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவோம். இன்னும் கொஞ்சம் அன்பு வளர்ந்துச்சுன்னா பிள்ளைகள் சீக்கிரம் ஞானஸ்தானத்தை அபிஷேகம் பெற்றுவாங்க.
இன்னும் கொஞ்சம் ஈரம் வளர்ந்துச்சுன்னா உன்னை பார்த்து ஆத்மாக்கள், நீ எப்படி இருந்தியே, வறண்ட எலும்பா இருந்தியே, இன்னும் உள்ளதானியே, எப்படி வந்துச்சு? ஏசப்பா மேலே அன்பு வச்சேன், யாரையும் பார்க்க மாட்டேன், கத்தர் மட்டும் பார்த்தேன், ஊழியக்கார பார்க்க மாட்டேன், விசுவாசி பார்க்க மாட்டேன், அன்பு வச்சு ஓடி ஓடி அண்டாத போய் ஜெபிச்சேன், ஈரம் வந்துச்சு, கத்தர் மேலே ஈரம் வந்துச்சு, எலும்புகள் நினமாச்சு, தைராய்டு வந்துச்சு, இப்படி போயிடுச்சு, எலும்பு நினமலை ஆச்சு, பிபி போயிடுச்சு, இப்படி போச்சு, ஈரம் வந்துச்சு, சுகர் போச்சு, இப்படி போச்சு, ஈரம் வந்துச்சு, எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்க, பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, ஈரம் வந்துச்சு. நீ கத்தருக்கா கொஞ்சம் ஈவி இறக்கத்தை வச்சுட்டு நீ வந்தினா, அந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு வச்சு வந்தினா, உன் எலும்புகளை கத்த நின்னுமுள்ளதாக்குவா. நீ ஆண்டவரை வேண்டாம் அவர்ப்பா தேடினா, என்ன பெரிய ஆண்டவர், என்ன பெரிய சபை, என்ன பெரிய ஜபம் அப்படி தூக்கி போட்டினா, ஏற்கனவே காஞ்சிருக்கிற எலும்பு இன்னும் காஞ்சி வறண்டு போயிடும். உழந்த எலும்புகளை கத்த உயிராக்க விரும்புகிறார். நம்மள கண்களை மூடுவோமா? கொஞ்சம் கத்தருக்கு இடம் கொடுத்து இனிமேல் கத்தருக்காக வாழ்ந்தார், அன்பு உங்களுக்குள்ள வளருமானா, ஈரம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, நேற்று ஈரம் அடுத்த நாள் காளான் போல முளைச்சிடும். உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு ஏன் காஞ்சி இருக்க தெரியுமா? கத்தர் மேல் உள்ள அன்பு குறைஞ்சிருக்குது. ஆதியிலே என் மேற்கொண்டு அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறையும் உண்டு. அன்புக்கு திரும்பி வா, ஆதி அன்புக்கு திரும்பி வா, உன்னை எலும்புகளை நின்று முழுதாக்குவேன், உன்னை திரும்பமாக சேனையா நிற்க பண்ண போகிறேன், என் ஜனத்தை திரும்பவும் ஐக்கியமாக்கி சேனையா நிற்க பண்ண போகிறேன், என் அபிஷேகத்தை நான் பலப்படுத்த போகிறேன், என் வார்த்தையை நான் பலப்படுத்த போகிறேன். தேவ ஆவியானவர் உன்னோடு பேசுகிறது, காதுள்ளவர் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்குன்னு கொஞ்சமாவது ஈனம் இருக்கட்டும், இப்படி ஆலயத்துக்கு வருவதில் கொஞ்சம் ஈனம் இருக்கட்டும் ஐயா, உம்மை தேடுவதில் கொஞ்சம் ஈனம் இருக்கட்டும், கொஞ்சம் பாசம் வேணும் ஆண்டவரே, கொஞ்சம் இரக்கம் வேணும் ஆண்டவரே, கொஞ்சம் அன்பு வேணும் ஆண்டவரே. சொல்லி சொல்லி அன்பு வராதப்பா, அது எனக்குள்ள வட்டாத ஊற்றா வரணும். விசுவாசிக்கிற உள்ளத்துல இருந்தால் நதி வராண்டவரே, எங்களுக்குள்ள நதி வரட்டும். நான் காஞ்சி போயிருக்கிறோம், வண்டு போயிருக்கிறோம், கர்த்தரை தேடுவதில் குறைவா இருக்கிறோம். அன்பை ஊற்றுங்க, அன்பை ஊற்றுங்க. அன்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுது நின்னமுள்ளதாக்கும் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தை எழுமி நிற்க பண்ணும். நின்னமுள்ளதாக்கும் ஆண்டவரே, நின்னமுள்ளதாக்கும் ஆண்டவரே, நின்னமுள்ளதாக்கும் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, வறண்டு போனது போதும், விடாய்த்து போனது போதும், உணர்ந்து போனது போதும், பள்ளத்தாக்கில் இருந்து போதும், பள்ளத்தாக்கு மேலே கொண்டு வாங்க, எழுப்ப பண்ணுங்க, சேனையை மாற்றுங்க. ஓ, சேனையை மாற்றுங்க ஆண்டவரே. ஷபாலா ரபாதுலா கரபாதுலான் ஷவலா கவாரியா துராவா கவாரியா துராவா கவாரா ரபாதுலா ரபாதுலா. தேவனுடைய ராஜ்யம் விளையாடுற ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுக்காக அது கிரியை செய்கிற ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் வைராக்கியம் உள்ள ராஜ்யம். தேவனுடைய ஆலயத்தை கலர் குகையா மாத்தின போது ஆண்டவர் கோபப்பட்டு சவுக்கெடுத்து அடிச்சார். ஏன்னா அது ராஜ்யம் வரக்கூடிய இடம், அது பக்தி வைராக்கியம் உள்ள இடம். அது என்னுடைய வீடு இல்லாதவருக்கு ஜப வீடு என்ன பண்றோம், அது விளையாடுற இடம் இல்லை, அது ராஜ்யம் கட்டும். ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக, உலக எலும்புகள் உயிரடைவதாக, உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்கவே. அன்பின் பரலோக பிதாவே, அது பெருமையாக்க முடிய கருத்தில் கொடுக்குறோம். இந்த நோக்கத்தை நீங்கள் பேசுனீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. மனுஷிகமோ மாம்சிகமோ மனுஷ எண்ணங்களோ பிசாசின் எண்ணங்களோ குறுக்க நுழையாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. ஏழைகளை கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அணிவகுப்பு காவல் சமாதானம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீக்கிர வருகை மட்டும் இன்றும் என்று சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா.